படித்ததில் பிடித்த ஒரு அருமையான கதை பனைமர நிழல். இதுதான் தலைப்பு. இந்த கதையை படிக்கவே முடியல என்னால. படிக்க படிக்க அப்படியே கண்கள்லாம் கலங்குது, தொண்டை அடைக்குது, அப்படியே அழுக வருது. அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதை உணர்ந்துகிட்டே தான் படித்தேன். 2-3 தரம் பாதி பாதியில கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது 4th டைம் நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த கதை அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதையா இருக்கு. மனசை அப்படியே நெகிழ வைக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய கதையா இருக்கு. கண்டிப்பா அந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கும் இந்த கதையை கேட்கிறப்போ. கேட்கலாமா? பனைமர நிழல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பனைமரத்தை பத்தி நமக்கு தெரியும். அதனுடைய பலன்கள் அபரிமிதமானது. எக்கச்சக்கமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது பனைமரம். ஆனா அந்த பனைமரத்தினுடைய நிழல், அதை பத்தி நமக்கு தெரியுமா? வாசலில் வந்து நின்ற சேகரை யாரும் துளியும் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் பரபரப்பும் நிறைய ஆச்சரியமுமாய் எல்லோரும் அவனை வரவேற்றார்கள். இருளாயி, அவன் என் சாவுக்கு தான் வந்து நிப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, முன்னவே அவங்களுக்கு புத்தி வந்துடுச்சு போல என்று சொல்லி கோபப்பட்டார் ஐயா. அவருடைய கோபத்தில் நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தில் அர்த்தமே இல்லை என நினைத்தான் சேகர். கொஞ்சம் வெயிலும் நிறைய நிழலும் படர்ந்து கிடந்த பூமி, பூச்சுக்கு காத்திருக்கும் சுவர்கள், கிராமத்து சொத்தாய் திரிந்த ஆடு, மாடு மற்றும் கோழிகள். வைத்திக்கும் இருளாய்க்கும் பிறந்தது 7 பிள்ளைகள். 2 சாமிக்கு தந்தது போக சேகரோடு சேர்த்து 5 தான் மிச்சம். 2 ஆண்கள், 2 பெண்கள். சேகர் தான் கடைசி. செவத்த தோளும் சுருட்டை முடியுமாய் கடைசி பிள்ளை ரொம்ப அழகாய் பிறந்ததில் பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேகருக்கு விவசாயத்தை விட படிப்பில் தான் நாட்டம் இருந்தது. வெள்ளாமையில் கிடைத்த பணத்தில் பாதியை செலவழித்து ஏதேதோ படித்தான். எல்லாவற்றிலும் முதல் மார்க் என்று சுவரில் கட்டம் கட்டிய சட்டங்களாய் மாட்டி வைத்தான். அந்த சட்டங்களுக்குள் ஒளிந்து கிடப்பது அவனுடைய புத்தியின் உழைப்பு என்று யாரும் அங்கீகரிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவனுக்கு எப்போதுமே உண்டு. சேகருக்கு எல்லாம் தானாகவே கூடி வர படிப்பு முடிந்த கையோடு வேலையும் அமைந்தது. உயரிய வாழ்க்கை, வசதி, படித்த மனைவி என்று கூட பிறந்த 4 பேருக்கும் கிட்டாத எல்லாமும் அவனுக்கு வாய்த்தது. வேலையில் படிப்பில் திளைத்து பழகியவனுக்கு கிராமத்துக்கு வருவது மறந்து போனது. பண்டிகை வந்தால் பெற்றோர் உடன் பிறந்தோரிடம் போனில் பேசுவதோடு தன் கடமை முடிந்ததாக நினைத்து கொண்டான் சேகர். பாத்தியா சேகரு, என் பொண்ணோட மஞ்சத்தண்ணிக்கு நீ வந்துட்டல்ல, இதுக்கு பேருதான் ரத்த பந்தங்கிறது. சந்தோஷத்தில் திளைத்து போய் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள் அக்கா. இதுக்கெல்லாம் ஒரு விழான்னு ஊரை கூட்டி ஏன்கா விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எப்பதான் நீங்க எல்லாம் மாறுவீங்களோ என்றான் சேகர். அவனுடைய பதிலில் அக்காவின் முகம் சுண்டி போனது. ஏன் சேகரு, உன் பொண்டாட்டிக்கு தான் எங்களை பார்க்கற ஆசை இல்ல, ஆனா எங்களுக்கு பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நெஞ்சு பொறுக்காமல் கேட்டாள் அம்மா. இந்த வருஷம் லீவுக்கு கூட்டிட்டு வரேம்மா, எரிச்சலாய் நுனி நாக்கில் சொன்னான். அந்த வார்த்தையில் இருந்த பொய் அவனுக்கே தெரிந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன் பெரியப்பா காரியத்திற்கு வந்து போனதே ஐயா நச்சரித்ததால் தான். அப்படி இருக்க குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வருவதாவது என நினைத்து கொண்டான் அவன். சொந்தங்களால் வீடு நிரம்பி வழிந்தது. உறவுமுறை ஜனங்கள் எல்லாம் விருந்து சாப்பிட்டு விட்டு சீர் செய்தபடி இருந்தனர். ஏன் ராமுண்ணா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இவங்க எல்லாம் ஏன் தட்டுமுட்டு சாமான்களை கொண்டு வந்து சீருங்கிற பேர்ல நம்ம வீட்டை நிறைக்கிறாங்க? இந்த பழக்கம் எல்லாம் இன்னுமா நம்ம ஊர்ல மாறாம இருக்கு? எப்பதான் நம்ம ஜனங்க திருந்த போறாங்களோ என்றான் தன் அண்ணனிடம் சேகர். புன்னகைத்தான் அதை கேட்டு அவன் அண்ணன் ராமு. தம்பியின் சிந்தனையின் உயரம் அவனுக்கு எட்டாததாக இருந்தது. அப்படி இல்ல சேகரு, இதெல்லாம் காலங்காலமா நினைவுல நிக்கிற விஷயம். நம்ம வீட்டுல தண்ணி காய வைக்கிற பித்தளை அண்டா இருக்கே, அது நம்ம பாட்டிக்கு அவங்க பாட்டி சீதனமா தந்ததான். இந்த பாத்திரங்களை நாம பயன்படுத்துற போது அதை தந்தவங்களோட நினப்பும் அவங்களோட நமக்கு இருக்கிற உறவும்
அவங்க ஆசீர்வாதமும் நம்மள நிழல் போல தொடருங்கிறது நம்பிக்கை என்றான் ராமு சந்தோஷத்தோடு. இந்த தேவையில்லாத சென்டிமெண்டால தான் நம்மோட கிராமமே முன்னேறாம இருக்கு. சிட்டில வந்து பாருண்ணா, 1008 வாட்டர் ஹீட்டர் வந்தாச்சு என்றான் சேகர் பதிலுக்கு. சேகர் நிறைய மாறியிருந்தான். விழுதுக்கும் வேருக்கும் கவலைப்பட்டு வியாகியானம் பேசுகிற சென்டிமெண்ட்டுகளில் அவனுக்கு துளிகூட நாட்டமில்லை. கூடத்தை ஒட்டிய அறையில் சேகருக்கு படுக்கை போடப்பட்டது. காற்று போதவில்லை என்று அவஸ்தைப்பட்டதால் 2 டேபிள் ஃபேன் கொண்டு வந்து வைத்தனர். தான் ஓடி ஆடிய வீடென்றாலும் சேகருக்கு அந்த வீடும் சூழலும் ரொம்பவே அந்நியமாய் தோன்றியது. எப்ப கிளம்பி வர்றீங்க என்று 20 மெசேஜ் அனுப்பிவிட்டாள் அவன் மனைவி. அவளிடம் பேசலாம் என்றால் இந்த பாழாய்ப்போன ஊரில் டவர் இல்லை. என்ன சித்தப்பா, தூக்கம் வரலையா என்று கேட்டபடி அருகில் வந்து அமர்ந்தான் பெரியண்ணன் மகன் கண்ணன். நெகு நெகுவென உயரமும் 18 வயதுக்கான அரும்பு மீசையும் சிரித்த முகமுமாய் அவனை பார்க்கும்போது அடிமனதில் மத்தாப்பாய் உற்சாகம் பூத்தது சேகருக்கு. எப்படா போகுது படிப்பெல்லாம் என்று அவனை கேட்டான் சேகர். சூப்பரா போகுது சித்தப்பா. +2 முடிச்சதும் கிளம்பி மும்பைக்கு வந்து சேரு. எண்ணி 5 வருஷத்துல உன்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு உன்னை கொண்டு போறேன். சுத்த போருடா இந்த ஊரு. எப்படா நீங்க இருக்க? உன் வயசு பசங்க சிட்டில எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க தெரியுமா என்றான் கண்ணனிடம் சேகர். மௌனமாக சித்தப்பாவை பார்த்தான் கண்ணன். என்னடா யோசிக்கிற? சித்தி எதுவும் நினைப்பாங்களோன்னு கவலைப்படுறியா? அவ இங்க இருக்கிறவங்கள மாதிரி இல்லடா. நிறைய படிச்சவ. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவா. நீ ஒரு தடவை வந்துதான் பாரேன் என்றான் சேகர். தப்பா நினைச்சுக்காதீங்க சித்தப்பா. நான் படிக்கிறதுக்கு வெளியே போற ஐடியாவெல்லாம் இல்ல. நம்ம ஊருக்கு பக்கத்திலே காலேஜ் வந்தாச்சு. அங்கேயே படிக்கலாம்னு இருக்கேன். படிச்சு முடிச்சதும் பக்கத்திலேயே வேலை பார்க்கணும். எங்க அப்பாவுடைய பண்ணையும் சித்தப்பாவுடைய உரக்கடையும் இம்ப்ரூவ் செய்ய நான் தேவனே உதவி செய்யணும். ஏன்னா அவங்க 2 பேரையும் பார்த்துக்க வீட்டுல நான் ஒருத்தன் தான பையன். மத்ததெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் சின்ன பிள்ளைங்க சித்தப்பா என்றான் கண்ணன். அவன் பொறுப்பாய் பேசியது சேகருக்கு வியப்பாய் இருந்தது. ஆனாலும் தன் அண்ணன்களுடன் தன்னையும் அவன் சேர்த்து கொள்ளாதது வருத்தமாய் இருந்தது சேகருக்கு. என்னடா, ஏதாவது லவ் மேட்டரா? அதான் ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்றியா என்று கேட்டு கண்ணடித்தான் சேகர். கண்ணனின் இளம் முகத்தில் வெட்கம் எட்டி பார்த்தது. அப்படிதான் வச்சுக்கோங்களே சித்தப்பா என்றான் அவனும் குறும்பாக. ஏய், எவ்வளவு தைரியமா எங்கிட்டயே லவ் பண்றேன்னு சொல்லுவ என்றான் சற்றே கோபமாக. தப்பா நினைக்காதீங்க சித்தப்பா. ஒரு மகனா பொறுப்புள்ள மனுஷனுக்கு உண்டான கடமையை தான் நான் காதலிக்கிறேன். விட்டுட்டு போறது பெருசில்ல சித்தப்பா. ஆனா திரும்ப வர்ற போது நமக்கான இடம் அங்க இல்லாம போயிடக்கூடாதுல்ல என்றான் மென்மையாக. அவன் பேச்சில் இருந்த முதிர்ச்சியை உணர்ந்து ஆச்சரியமாக அவனையே பார்த்தான் சேகர். மும்பையில நிறைய வசதிகள் இருக்கலாம் சித்தப்பா. அந்த வசதிகளை அளவுக்கு அதிகமா நாம விரும்ப ஆரம்பிச்சுட்டா இயல்பான எல்லா விஷயங்களும் நமக்கு அசௌகரியங்களா போயிடும் என்றான் கண்ணன். என்னடா, எனக்கே புத்தி சொல்றியா என்றான் சேகர் கோபமாக. சேச்சே, நான் சாதாரணமா தான் சொல்றேன். பெரிய குடும்பத்துல வளர்றேன். சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நிறைய இருந்தாலும் ஏதோ ஒண்ணு என்ன இந்த குடும்பத்தோட கட்டி வச்சிருக்கு சித்தப்பா. தினமும் எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் கண்ணா, உங்க சித்தப்பா வாட்டம் நாகரிகமா வாழ்றேன்னு பெத்தவங்களையும் மத்தவங்களையும் தூக்கி எரிஞ்சிடாதரா கண்ணா. ஐயாவுக்காவது 3 பிள்ளைங்க, தாங்கிக்க மீதி 2 பேர் மிச்சம் இருக்காங்க. ஆனா எனக்கு நீ ஒருத்தன் தாண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க சித்தப்பா என்றான் அவன். இதை கேட்டதும் சேகருக்கு சுர்ரென்று கோபம் வந்தது. முகத்தை உர்ரென்று வைத்து அவனை முறைத்து பார்த்தான். என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, நான் இத குறையா சொல்லல. உங்க படிப்பு, அதனால நீங்க அடைஞ்ச உயரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அது மட்டும்தான் உங்க உலகம்னு நீங்க அங்கேயே தங்கிடுறதுதான் வருத்தமா இருக்கு. பட்டும் படாம மண்ணுல விழற பனைமர நிழலுக்கும் மண்ணுக்கும் இடையே எந்த உறவும் இல்லாமலேயே போயிடுறத போல நீங்க நம்ம குடும்பத்துக்கு
பனைமர நிழலா ஆயிட்டீங்க சித்தப்பா. வெளிய கொஞ்சம் எட்டி பாருங்க. கூடத்துல உட்கார்ந்து எல்லாரும் எப்படி பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு. தூரத்து சொந்தங்க கூட நெருக்கமா கூடி குழாவிட்டு இருக்காங்க சித்தப்பா. ஆனா பெத்த தாய், தகப்பன், அண்ணன், அக்காங்கிற ஒரு வயிற்று சொந்தங்கள் கூட இப்ப உங்களுக்கு அந்நியமாயிடுச்சே. அத நீங்க கவனிக்கவே இல்லையே. உங்களோட இந்த கவனக்குறைவால பாதிக்கப்படுறது நீங்க மட்டுமில்ல சித்தப்பா, உங்க குழந்தைகளும் தான் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டான் கண்ணன். ஒரு சின்ன பையன் நமக்கு புத்தி சொல்கிறானே என நினைத்து அவமானமாய் இருந்தாலும் அவன் வார்த்தையில் இருந்த நிஜம் முள்ளாய் தைத்தது. அவன் சொல்வது நிஜம்தான். அப்பாவுடைய சித்தப்பா, பெரியப்பா மகன்கள், பேரன்கள், அம்மாவுடைய தூரத்து உறவு முறைகள் கூட நடுக்கூடத்தில் அமர்ந்து நையாண்டி பேசியபடி இருக்க, இவனுக்கோ யாரிடமும் பேச எதுவுமே இல்லாதது போல தோன்றியது. அந்த நிமிடம், அந்த சூழ்நிலையில் தான் மட்டும் அந்நியப்பட்டது போல் மனதுக்குள் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. இது இவன் வீடு. இந்த வெப்பமும் மண்ணின் வேக்காடும் தான் இவனை வளர்த்து ஆளாக்கியது. கிணத்து திட்டும் மாட்டு கொட்டகையும் தான் இவன் படிப்பிற்காக ஒதுங்கிய தனி அறைகள். உயிரோடு ஒருங்கிணைந்த உறவுகளை கடந்து போக சொல்லியா இவன் கற்ற படிப்பும் நாகரிகமும் கற்றுத்தந்தது. நினைத்து பார்க்கையில் சேகருக்கு வெட்கமாயிருந்தது. 2 நாட்கள் போன வேகமே தெரியவில்லை. சேகர் ஊருக்கு கிளம்பினான். என்னமோயா, நீ வந்தத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீ எங்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டியேன்னு வேதனையா இருக்கு என்று கூறி சேகரின் கைகளை பற்றி குரல் தழுதழுத்தாள் அம்மா. ஆமாமா, 4 நாளா இந்த வீட்டுல இருந்தாலும் உங்க எல்லோரையும் விட்டு தூரத்துல இருந்தேன். இப்ப இங்கிருந்து நான் போனாலும் இனி எப்பவும் என் மனசும் உணர்வும் உங்க எல்லார் பக்கத்திலேயும் தான் இருக்கும். ஏன்னா தூரம் எது பக்கம் எதுன்னு என்னுடைய மகன் எனக்கு புரிய வச்சுட்டான் என்று கூறி கண்ணனை தோளோடு சேர்த்தணைத்து உச்சி முகர்ந்தான் சேகர். எல்லோருக்கும் இனம் தெரியாத மகிழ்ச்சி பரவியது. மாமா, உங்க ட்ரெஸ்ஸ துவைச்சு போட்டிருக்கேன், அதை இன்னும் நீங்க எடுத்துக்கல. அப்புறம் உங்க டவல், பவுடர், சோப்பு எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போறீங்க. அத்தனையும் பொறிக்கபடி ஓடி வந்தாள் அக்கா மகள். எல்லாத்தையும் கணக்கு பார்த்து பொறுக்கிட்டு போக. இது லாட்ஜ் இல்லடா செல்லம், இது என் வீடு. என்னுடைய அடையாளத்தை இங்கிருந்து அழிச்சிட்டு போற மாதிரி முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் திரும்பி வருவேன் உங்க கூட உறவாட என கூறி கம்பீரமாய் நடந்து போனான் சேகர். சந்தோஷத்தில் எல்லார் கண்களும் நீரில் நிரம்பியது. தன்மேல் விழுந்த மாலை நேரத்து மஞ்சள் வெயிலின் நிழல் மண்ணில் புரண்டு விளையாடியதை புன்முறுவல் பூக்க பார்த்தபடியே நடந்தான் சேகர். சிறுகதை முற்றும். பனைமரத்து நிழல். பனைமரம் எந்த அளவுக்கு நமக்கு அருமையான பலன்களை கொடுக்குதோ, ஆனா அதனுடைய நிழல் மக்களுக்கு பயன்படுறதில்ல. ஏன்னா அது அவ்வளோ ஒசரத்துல இருக்கும். நிழல் கொஞ்சம் படணுமே அப்படிங்கிறதுக்காக மண்ணு மேல படும். அந்த நிழல நம்ம ஒதுங்கவோ இளைப்பாறவோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால மண்ணுக்கும் அந்த பனைமரத்து நிழலுக்கும் எப்படி ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு உறவு முறை இல்லையோ, அது மாதிரி நம்மளும் ஒட்டியும் ஒட்டாமலையும் நம்ம உறவுகளோட, குடும்பத்தோட, அப்பா அம்மாவோட, கூட பிறந்தவங்களோட நாம இருந்துடக்கூடாதுங்கிற அற்புதமான ஒரு கருத்தை இந்த கதையில வலியுறுத்தி அருமையா எழுதியிருக்காரு. யாருன்னு தெரியல. ஸோ நெட்ல பார்த்தப்போ ரொம்ப மனசுல ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதனால இந்த கதையை நான் கொடுத்துருக்கேன். கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.